ஒரு டீமாக இங்கே வேலை செஞ்சதோட சக்ஸஸை இங்கே நான் பார்க்குறேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ரொம்ப சின்சியராக அதை அப்ரோச் பண்ணோம். இதுதான் பவுண்ட் ஸ்கிரிப்ட், இத்தனை டேஸில் தான் எடுக்கிறோம், இதுதான் பட்ஜெட், இதுதான் காஸ்டிங்னு ரொம்ப சின்சியராக. சிவாவுக்கு தெரியுமான்னு தெரில, நான் எல்லா சீனையும் நீங்கள் ஷூட் பண்ண அடுத்த நாள் பார்த்துருவேன். நான் என் ஷூட்டுக்கு வந்துடும், அந்த சீன் என்னாச்சு, என்னைக்கு எடுக்கிறீங்கன்னு. அது லொக்கேஷன் சேஞ்ச் இருக்குது, அதனால இன்னொரு நாள் எடுக்கிறோன்னு சீனை சொல்லி சொல்லி கேட்பேன். இந்த கதையை 2 முறை கேட்டிருக்கேன். ஒரு முறை நான் கேட்டேன், இன்னொரு முறை கலையெல்லாம் கேட்கும்போது ரியாக்ஷன் பார்த்துட்டே இருந்தேன். 2 தடவை படிச்சிருக்கேன். இது வரைக்கும் 12 தடவை பார்த்துருக்கேன். நான் இது வரைக்கும் என் படத்தை கூட அத்தனை தடவை பார்த்ததில்லை. இதுக்கு நடுவில் ஒவ்வொரு சீனும் எப்படி எடுக்கிறாங்க, இது எப்படி வருது, எடிட் எப்படி இருந்தது, எப்படி ட்ரிம் பண்ணி மாறுது, மியூசிக் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் நான் நிறைய கற்றுருக்கேன் சிவா. இந்த லேர்னிங் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கடைசி வரைக்கும் மாறாத ஒன்று கற்றுக்கிறது மட்டும்தான் நினைக்கிறேன். அது இருந்ததுனா தான் இங்கே முன்னேற முடியும்னு தோணுது. இந்த லேர்னிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சேம் ப்ரொசீஜரை நான் நடிக்கிற படங்கள்லையும் அப்ளை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது நான் மட்டும் எடுக்கிற முடிவாக இருக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப கிளியராக இருக்கேன், இந்த மாதிரி அப்ரோச்சில் தான் இனி நான் நடிக்கிற படங்கள் பண்ணணுன்றதுலேயும் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால நான் டைரக்டர்கிட்ட போய் தலையிட போகிறதில்ல. ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக, ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட்னா இவ்வளோ பேஜ் இவ்வளோ இருந்து தான் பண்ணணும்னு கேட்கலாம். நீங்கள் இப்படி பண்ணால் பிளாக் பஸ்டர் ஆகிடுமா படம்னு, அது நமக்கு தெரியாது. நம்ம ப்ராசஸ் தான் பண்ண முடியும், ரிசல்ட் மக்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் ப்ரொடியூசரோட காசை வேஸ்ட் பண்ணாமல் படம் பண்ண முடியும். அந்த மிச்சமாகிற அந்த காசு அந்த ப்ரொடியூசருக்கு இன்னொரு படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை அந்த காசு நம்ம படமே இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையை திரும்ப கொடுத்ததுக்காக இந்த என்டையர் டீமுக்கும் நான் தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். நான் இங்கே நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க, இது டீமாக சேர்ந்து அவங்கெல்லாம் கொண்டு வர வெற்றி. அண்ட் இன்னொன்று எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அந்த ப்ரொடக்ஷன் பண்ணும்போதெல்லாம் இருக்கிற ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது, அந்த படம் முடிஞ்சோடனே எல்லாரும் கார்த்திக் வேணுகோபால்னு போடும்போது பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க. அப்போ அவங்க அப்பா ரொம்ப எமோஷனல் ஆகி கார்த்திக் வேணுகோபாலை கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவர்கிட்ட. அதே மாதிரி ஒரு தருணம் இங்கே ப்ரீமியர் முடிஞ்சோடனே சிவகுமார் முருகேசனோட அப்பா வந்து எங்கள் 2 பேரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அந்த செகண்ட் ஃபீல் பண்ணேன், எங்கள் அப்பா சாகலை அப்படின்னு. சாரி, நான் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷ்னல். அது ஸோ அது கிடைச்சதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இது ஒரு நிறைவை கொடுக்குது எனக்கு. அமரன் மாதிரி வெற்றி, தாய்க்கிழவி மாதிரி வெற்றி, கணா மாதிரி வெற்றி வரும்போது ஒரு நிறைவையும் ஒரு அமைதியையும் கொடுக்குது. அந்த அமைதி இன்னும் ஒழுங்காக வேலை செய்யணுன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கு. நிச்சயமாக செய்வோம். ஏன்னா இங்கே வெற்றிங்கிறது விளையாட்டில் கூட விளையாட்டாக வராது. அதுக்கு உழைக்கணும், அதுக்கு ஒரு டீமாக உழைக்கணும். அந்த மாதிரி உழைச்சா வெற்றி எப்பயுமே சாத்தியப்படுங்கிறது இந்த மேடை திரும்ப சொல்லி கொடுத்துருக்கு.